அக்காவும் அத்திம்பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? தஞ்சா, நீ சென்று காந்திமதியை ஆரத்தி கரைத்து எடுத்துக்கொண்டு வர சொல். சரி மாமா. வாருங்கள் சுவாமி. பூமா, குழந்தையை கொடு. உள்ளே வாருங்கள். அம்மா, தாசரதியை கொடு. தாசரதி, என்ன தாசரதி, என்ன சிரிக்கிறாய்? உன் பெயர்தான் தாசரதி என்று உனக்கு தெரிந்து விட்டதா? பூமா, மாமாவின் கையில் போனவுடன் உன் பிள்ளை எப்படி சிரிக்கிறான் பார். சிரிக்காமல் என்ன செய்வான்? வயிற்றில் இருக்கும் போதே மாமாவிடமிருந்து பாகவதம் கேட்டிருக்கிறானே. அப்போதே அவருக்கு மாமாவை தெரியும். ராமானுஜா, தாசரதியை கொடு. பூமாவை அப்படியே உறுத்தி வைத்திருக்கிறான் தாசரதி. அப்படியா சொல்கிறாய்? மாப்பிள்ளையின் ஜாடை மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. மாமி, குழந்தையை கொடுங்கள். யார் மாதிரி இருக்கிறான் என்று நான் சொல்கிறேன். போடி பெரிய மனுஷி, நீ குழந்தையெல்லாம் தூக்க கூடாது. கமலை, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இப்போது சித்தியாகி விட்டாய். நானா? இல்லையே, அப்படியே தானே இருக்கிறேன். ஏய், அது இல்லையடி. நீ தாசரதிக்கு சித்தியாகி விட்டாய் என்று சொல்கிறார் திருமலை மாமா. இவனுக்கு நான் சித்தியா? ஆமாம். நான் ஒன்றும் சித்தி இல்லை. பிறகு பாட்டியா? இல்லை, சித்தி என்றால் பெரியவளாக இருக்க வேண்டாமா? பெரிய பிராட்டி சித்தி எப்படி பெரியவளாக இருக்கிறாள்? அப்படி இருந்தால்தான் சித்தி. நான் இவனுக்கு அக்கா, இவன் எனக்கு தம்பி. திருக்கோஷ்டி, சுவாமி, தாங்கள் இன்னும் உறங்கவில்லையா? இது அடியேன் உன்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி. காரணம், நீ சரியான நேரத்தில் உறங்கி காலையில் கிரமமாக எழுந்து அனுஷ்டானங்களை செய்பவன். அடியேனோ சில நாட்கள் எழுத்துப் பணியை முன்னிட்டு இரவு தூக்கத்தையும் தியாகம் செய்திருக்கிறேன். சரி, சொல், என்ன பலமான சிந்தனை? அது ஒன்றுமில்லை சுவாமி. ஒன்றுமில்லை என்று உன் திருவாய் வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் முகவாட்டம் ஏதோ வேதனை இருப்பதாக சொல்கிறதே. ஆம் சுவாமி,
தாங்கள் அடியேனை மன்னிக்க வேண்டும். தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. ஆனால் அடியேனுடைய மனக்குமுறலை தற்போது தங்களிடம் கூற இயலாது. அடியேனிடம் தெரிவிக்க முடியாதபடி மனவேதனை அளிக்கும் விஷயம் உனக்கு நடந்துள்ளது, அப்படித்தானே? இருப்பினும் கூற மறுக்கிறாய். சுவாமி, தங்களிடம் மறைப்பேனா? நாளை காலையில் தெரிவிக்கலாம் என்றிருந்தேன். அடியேனால் தங்களின் நித்திரை கெட வேண்டாமே என்றுதான் பார்த்தேன். அடியேனின் நித்திரைக்கு ஒரு பங்கமும் இல்லை. நீ கூற நினைத்ததை கூறு நம்பி. சுவாமி, ஏற்கனவே மாறுநேர் நம்பி விஷயத்தில் ஒருவர் கடுமையை காட்டினார். அதை அதிகம் பொருட்படுத்த வேண்டாம் என்பது தங்களின் ஆக்ஞை என்பதை அடியேன் அறிந்தேன். ஆனால் அதே நபர் அடியேனிடமும் முகத்தில் அடித்தாற் போல் நடந்து கொள்வது, மனம் நோகும்படி பேசுவது என்று எல்லை தாண்டி போகிறார் என்றால் அடியேன் எப்படி பொறுத்துக் கொள்வது? நீ அணி அரங்கரைத்தானே சொல்கிறாய்? ஆம் சுவாமி. நம் மடப்பள்ளி ராகவன் வர வர மளிகை பொருட்கள் கேட்ட அளவை விட குறைவாக வருகிறது, ஆனால் அதை நிர்வாகியிடம் தெரிவிக்க துணிவில்லை என்றான். எனவே அதை அணியரங்கரின் கவனத்திற்கு அடியேன் கொண்டு சென்றேன். அதற்கு அவர் அனைத்தும் தனக்கு தெரியும், இதில் அடியேன் தலையிட வேண்டிய அவசியமில்லை என்று எடுத்தெறிந்து பேசிவிட்டார். அணியரங்கர் வரம்பு மீறி நடந்து கொள்கிறாரோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது சுவாமி. திருக்கோஷ்டி, நீ பார்க்கும் கண்ணோட்டம் வேறு, அணியரங்கனின் நிர்வாக ரீதியான கண்ணோட்டம் வேறாக இருக்கிறது. நீ சம்பிரதாய கண்ணோட்டத்தில் பார்க்கிறாய், அதுதான் வித்தியாசம். கோயில்கள் நம் சம்பிரதாயத்தின் தூண்களாகவும் சின்னங்களாகவும் இருக்கின்றன. ஆனால் கோயில் நிர்வாகம் சமுதாய சிந்தனைகளை ஒட்டி இல்லாமல் ஒரு தனி மனித கண்ணோட்டத்தில் போவது சற்று வருத்தமான விஷயம்தான். நாமும் அணியரங்கருக்கு சமமாக வாதாடுவது வீண் குரோதத்தில்தான் சென்று முடியும். எந்த நோக்கத்திற்காக நாம் சம்பிரதாயத்தை வளர்க்கிறோமோ, அணியரங்கர் எந்த நோக்கத்தில் நிர்வாகத்தை வழிநடத்த நினைக்கிறாரோ, இரண்டும் வெவ்வேறு கோணத்தில் செல்வதால் வரும் பிரச்சனை இது. பலதரப்பட்ட பக்தர்களை அணுகுவதை காட்டிலும் ஒரே சேவையில் பலதரப்பட்ட சிந்தனையுடன் இருப்பவர்களை நாம் அணுகும் முறையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நம் தரப்பில் இருந்து கோபப்பட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அணுகுமுறையுடன் நடந்து கொண்டோம் என்று ஆகிவிடக்கூடாது. ஆனால் அணியரங்கர் அவ்வாறுதானே நடந்து கொள்கிறார். ஆம் திருக்கோஷ்டி, நீ சொல்வது உண்மைதான். அதை அடியேனும் உணர்ந்துதான் இருக்கிறேன். இருப்பினும் நாமும் அவரைப் போல் அணுகினால் பிறகு அவருக்கும் நமக்கும் வித்தியாசமில்லாமல் ஆகிவிடும். இப்போதைக்கு இவ்விஷயத்தில் இந்த அளவில் விலகி நின்று அனைத்தையும் அந்த அரங்கனிடம் விட்டுவிடுவதுதான் உச்சிதமான காரியம். அவருக்கு தெரியும் இதை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்று. அதுவரை நடப்பதை மட்டும் அடியேனிடம் எப்போதும் தெரிவித்தபடியே இரு. என்ன செய்வது? பல நேரங்களில் இது போன்ற பல விஷயங்களை தாண்டித்தானே வரவேண்டியுள்ளது. மணக்கால் நம்பி ஆச்சாரியர் ஒரு பெரும் பொறுப்பை அடியேனிடம் ஒப்படைத்த பிறகு அடியேன் சந்தித்ததில் அனுகூலங்களை விட எதிர்ப்புகளே அதிகம். இருப்பினும் அதையெல்லாம் தாண்டி ஆச்சாரியர்களின் விருப்பப்படி இலக்கை நோக்கி போய்கொண்டுதானே இருக்கிறேன். நீங்களும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு நற்காரியத்தின் பொருட்டு செல்லும் போது எத்தனையோ எதிர்ப்புகள் வரலாம். அவற்றை சரிக்கு சரியாக வாக்குவாதத்தால் எதிர்ப்பதை விட நம் நற்குணத்தால் எதிர்கொள்வதுதான் சாலச் சிறந்தது. 4 முறை நம்மை ஒருவன் தரக்குறைவாக நடத்தினாலும் நம்முடைய அன்பான நடவடிக்கையால் அவனை வெட்கி தலைகுனிய வைக்க வேண்டும். இவ்விஷயத்தில் அரங்கனும் அப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவார். அதுவரை காணும் தவறுகளை தட்டி கேட்க வேண்டும் என்பதில்லை, சுட்டிக்காட்டினாலே போதுமானது. தவறு செய்பவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமே தவிர அவர்களை தண்டிப்பது அல்ல. அணியரங்கரும் ஒரு நாள் தன் நடத்தைக்கு நாணி வருந்துவார். அக்காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ வருத்தப்படாமல் போய் உறங்கு, சரியா? ஆகட்டும் சுவாமி.
அண்ணாவுக்கு அவரைக்காய் பிடிக்காதே. அவருக்கு வேண்டுமானால் கத்திரிக்காய் கரியமுது செய்து விடட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாம் அவரைக்காய் சாப்பிடுவார். இல்லை மன்னி, சின்ன வயதில் அண்ணாவுக்கு அவரைக்காயே பிடிக்காது. நீங்கள் இப்போது அதையும் சாப்பிடும்படி பழகிவிட்டீர்கள் போலிருக்கிறது. இந்த காய் பிடிக்காது, அந்த காய் பிடிக்காது என்று சொல்வதே எனக்கு பிடிக்காது. எல்லா காய்களையும் சாப்பிட்டு பழகி கொண்டால்தானே உடம்புக்கு நல்லது. அந்த விதத்தில் பூமி தேவியும் சரி, ராமானுஜனும் சரி, படுத்தவே மாட்டார்கள். எந்த காயாக இருந்தாலும் சாப்பிடுவார்கள். கமலைதான் ரொம்பவும் படுத்துவாள். காய்கறி என்ன, பருப்பு சாதமே சாப்பிட மாட்டேன் என்கிறாள். இல்லை என்றால் ஊட்டிவிடு என்பாள். பூமி தேவியும் மாப்பிள்ளையும் குழந்தையும் இங்கு இருந்ததில் அகமே கலகலவென்று இருந்தது. ஆமாம், இதோ இன்னும் 2 நாட்களில் நீங்களும் அண்ணாவும் ஊருக்கு மூட்டையை கட்டிக்கொண்டு கிளம்பி விடுவீர்கள். அப்போது இன்னும் வெறிச்சென்று ஆகிவிடும். கேட்டாயா காந்திமதி? உன் அண்ணா நாளைக்கே திருமலைக்கு கிளம்புகிறாராம். என்னண்ணா இது? ஆமம்மா, நாளை விடியற்காலையே புறப்படலாம் என்று இருக்கிறோம். இப்போது என்ன அவசரம்? இன்னும் 2-3 நாட்கள் இருந்துவிட்டு போகலாமே. இல்லையம்மா, பூமி தேவியின் மாமனாரும் மாமியாரும் திருமலைக்கு வரப்போகிறார்களாம். அவர்கள் வரும்போது நான் அங்கே இல்லை என்றால் நன்றாக இருக்காதே. அவர்களுக்கு பெருமாள் சேவை செய்து வைக்க வேண்டாமா? பூமா கைக்குழந்தைக்காரி. அவளை தனியே விட்டுவிட்டு இப்போது எதற்கு இவர்கள் மலைக்கு போக வேண்டும்? பூமா குழந்தையையும் வைத்துக்கொண்டு அகத்து காரியங்களையும் பார்க்க அவஸ்தைப்படுவாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை காந்திமதி. நீயாக ஏதாவது கற்பனை செய்து கொள்ளாதே. தாசரதியை மாதிரி ஒரு சமர்த்த குழந்தையை பார்க்கவே முடியாது. தூளியில் விட்டால் தூங்கிக் கொண்டிருக்கப் போகிறான். ஆனால் உண்மையிலேயே காந்திமதி, குழந்தையின் முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருப்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி ஒரு கலை இல்லாமல் போய்விடுமா என்ன? பூமா பிள்ளையாண்டிருந்த போது ராமானுஜன் அவளை உட்கார்த்தி வைத்துக்கொண்டு எத்தனை பகவத் விஷயங்களை அவளுக்கு சொல்லியிருப்பான். அவ்வளவையும் ஒன்று விடாமல் உள்ளிருந்து கேட்டிருக்கிறானே தாசரதி. ஆமாம், ராமானுஜன் ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் தங்கையை உட்கார்த்தி வைத்துக்கொண்டு இப்படி சத்விஷயங்களை போதிக்கும் போது நானே அக்கதைகளை கேட்டு மெய் மறந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அடியேன் ஆச்சாரியரை சந்திக்கும் போதும் அவர் ராமானுஜனை பற்றி கேட்க தவறியதே இல்லை. ராமானுஜனும் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஈடு கொடுத்து ஒவ்வொரு நிலையிலும் தேர்ந்திருக்கிறார். ஆனால் இப்போது எனக்கு இருக்கும் பெரிய கவலை ராமானுஜனின் அடுத்த நிலை படிப்புக்கு தேர்ந்த ஒரு ஆசானை தேடுவதுதான். ஏன், இப்போது இருக்கும் ஆசான் மயூரவண்ணன் சுவாமிகளே ராமானுஜனுக்கு அடுத்த நிலை படிப்பையும் போதிக்கலாமே. போதிக்கலாம் தான். ஆனால் இது வேதாந்த விசாரம் குறித்த ஆழ்ந்த படிப்பு. அவற்றை போதிக்க எனக்கு போதிய தகுதி இல்லை என்கிறார் அவர். தன்னடக்கம் காரணமாக அப்படி கூறியிருக்கிறாரோ என்னவோ. இல்லை, வேறு யாரிடமாவது அவர் அப்படி கூறுவாராக இருக்கலாம். ஆனால் ராமானுஜன் விஷயத்தில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டவர். அவன் மேலும் மேலும் பிரகாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அண்ணா, ராமானுஜனின் மேல்நிலை படிப்பு குறித்து உங்களிடம் பேசிவிட்டுத்தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் என்று இவர் உங்களுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்படியா? குடந்தை நிறைய பாடசாலைகளும் வைணவ பண்டிதர்களும் நிறைந்த ஊர். எனக்கு 1 வாரம் அவகாசம் கொடுங்கள். அங்கு ஒரு நல்ல ஆசானை கொண்ட பாடசாலையை தேர்ந்தெடுத்துவிட்டு சொல்கிறேன். ஏன், கீழ்த்திருப்பதியில் கூட 1-2 நல்ல பாடசாலைகள் இருப்பதாக முன்பு கூறியிருக்கிறீர்களே. ஆமாம், இருக்கின்றன. ஆனால் ராமானுஜனின் மேல்நிலை படிப்புக்கு அவையெல்லாம் தகுதி பெற்றவை இல்லை. சரி, நீங்கள் பார்த்து ஒரு நல்ல பாடசாலையாக முடிவு செய்யுங்கள். வா காந்திமதி, உள்ளே போய் தளிகையை ஆரம்பிக்கலாம். ஆகட்டும் அண்ணா. மாப்பிள்ளை, இது விஷயமாக நீங்கள் வேறு யாரிடமாவது விசாரித்தீர்களா? திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடமும் ராமானுஜனின் மேல் படிப்பு பற்றி பேசியிருக்கிறேன். அவருக்கு நம் குடும்பத்தின் மேலும் முக்கியமாக ராமானுஜன் மேலும் மிகுந்த அக்கறை. ராமானுஜனின் வாழ்க்கையில் பல விஷயங்கள் அவர் வழிகாட்டுதலின்படிதான் நடந்திருக்கின்றன. மயூரவண்ணன் சுவாமிகள் பரிந்துரைத்த ஒரு ஆசானைத்தான் திருக்கச்சி சுவாமிகளும் பரிந்துரைத்திருக்கிறார். அப்படியா? யாரது? யாதவ பிரகாசர். யாதவ பிரகாசரா? ஆம், யாதவ பிரகாசர் தான். அவர் சாஸ்திரத்திற்கு விருத்தமாக போதிப்பவர் அல்லவா? அது மட்டுமல்ல, அவர் மிகவும் விவகாரம் பிடித்தவர் என்றும் கேள்வி. பெயருக்கு அத்வைதத்தையே தன் கொள்கையாக வைத்துக் கொண்டிருந்தாலும் தன் சுய கருத்தையே மாணவர்களுக்கு போதிப்பவர் அல்லவா?
அவரையா திருக்கச்சி நம்பிகள் பரிந்துரைத்தார் என்கிறீர்கள்? திருக்கச்சி நம்பிகள் மட்டுமல்ல, ராமானுஜனின் இப்போதைய ஆச்சாரியரான மயூரவண்ணனும் ராமானுஜன் அவரிடம் படிப்பதையே சரி என்று எண்ணுகிறார். மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. தன் குருநாதர் போதித்த தத்துவத்தையே மாற்றி போதிக்கும் குறுக்கு புத்தி கொண்ட யாதவ பிரகாசரிடமா ராமானுஜன் படிக்க வேண்டும் என்று திருக்கச்சி நம்பிகளும் மயூரவண்ணனும் சொல்கிறார்கள்? வேதாந்த விஷயங்களில் அவரின் அறிவு அளவிடற்கரியது என்று சொல்கிறார்கள். இருக்கலாம். ஆனால் அந்த அறிவை அவர் நேர்வழியில் பயன்படுத்துவதாக தெரியவில்லையே. உண்மை அர்த்தத்தை விடுத்து அவரின் சித்தாந்தங்களை திணிப்பதா அந்த அறிவை பெற்றதன் பயன்? இல்லைதான். ஆனாலும் சுற்று வட்டாரத்தில் இவரை விட உயர்ந்த கல்வி ஞானத்தை கொண்டவர்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லையே. இல்லை மாப்பிள்ளை, ராமானுஜன் அந்த யாதவ பிரகாசரின் பாடசாலையில் சேர்வது எனக்கு உச்சிதமாக படவில்லை. அவனுடைய படிப்பு இதுவரையில் மிக சீரான முறையில் போய்க் கொண்டிருக்கிறது. தன் எண்ணங்களை வேதங்களில் திணிக்க முற்படும் ஒரு தவறான குருவிடம் ராமானுஜன் பயில ஆரம்பித்தால் கட்டுக்கோப்பான அவனின் எண்ணங்கள் சிதறி குழப்பமாகி விடுமோ என்று தோன்றுகிறது. ஒரு குழப்பமும் ஆகாது. சிக்கனமாக நடந்தால் எல்லாம் முடியும். இங்கு ஒன்றும் காசுகள் கொட்டி கிடக்கவில்லை, இஷ்டத்திற்கு வாரி இறைப்பதற்கு. வேண்டாம் செழியன், நீங்கள் மயக்கத்தில் இருக்கிறீர்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன்.